வணக்கம் நண்பர்களே. இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஏ 3 மேட்ச் ODI சீரிஸ் ராஜ்கோட்ல இன்னும் ஃபியூ ஹவர்ஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. முதல்ல இந்தியா ஏவோட ஸ்குவாடை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா திலக் வர்மா, ருத்ராஜ் கைக்வாட் இருக்காங்க. திலக் வர்மா தான் இந்த சீரிஸை கேப்டன் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இஷான் கிஷன் அண்ட் பிரப் சிம்ரன் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா இருக்காரு, ரியான் பராக் இருக்காரு, ஆயுஷ் பதோனி இருக்காரு, நிஷாந்த் சிந்து இருக்காரு, அண்ட் லாஸ்டா தான் நிதிஷ்குமார் ரெட்டி ஆட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்குவாட்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்ஷதீப் சிங் இருக்காரு, ஹர்ஷித் ராணா இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, அண்ட் கலீல் அஹமத் இருக்காரு. அதே மாதிரி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விப்ராஜ் நிகம் அண்ட் மானவ் சுதார் இருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் இந்தியா ஏவோட ஃபர்ஸ்ட் ODI பிளேயிங் 11 பிரெடிக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓப்பனிங்ல கண்டிப்பா அபிஷேக் சர்மா அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் தான் இறங்கணும். அண்ட் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷன், 4ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் திலக் வர்மா, 5ல ரியான் பராக், 6ல ஆயுஷ் பதோனி, 7ல நிதிஷ்குமார் ரெட்டி, 8ல விப்ராஜ் நிகம், 9ல ஹர்ஷித் ராணா, 10ல ஹர்ஷதீப் சிங், 11ல ஐ வில் பிளே பிரசித் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் செகண்ட் ODIல பாத்தீங்கன்னா நான் ஹர்ஷதீப் சிங்கை ரெஸ்ட் கொடுத்துட்டு கலீல் அஹமதை நான் உள்ள எடுத்துட்டு வருவேன். இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11 பிரெடிக்ஷன். மக்களே, கண்டிப்பா உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.